Hi guys. So last video நம்ம பாத்தீங்கன்னா worst movies of 2024 நம்ம பார்த்தோம். So இந்த வீடியோல நம்ம வந்து best movies of 2024 அதாவது 10 படங்கள் 2024ல எங்களுக்கு தியேட்டர்லயும் சரி ஓடிடிலயும் சரி நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளஸ் தியேட்டருக்கலாவும் சரி ஒரு ஓடிடில நல்ல ஒரு ஃபீல் கூட எங்களுக்கு இருந்ததை நாங்க ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கோம். So வாங்க ஷோக்குள்ள போலாம். 10வது இடத்துல என்ன மூவி இருக்குன்னு பாத்தீங்கன்னா லவ்வர். சோ நம்ம லவ்வர் படம் நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் பார்த்தோம். நம்ம 2 பேருக்குமே ரொம்ப பிடிச்ச படம். எப்படி இருந்துச்சு உங்களுக்கு அந்த படத்துல பிடிக்கிறதுக்கு என்ன காரணம்? யதார்த்தமா இருந்தது சார். எனக்கு இப்ப ஸ்டாக்கிங் பண்றது பொண்ணுங்க பின்னாடியே போய் இதெல்லாம் பண்றதெல்லாம் வந்து தமிழ் சினிமால வந்து ஒரு காலத்துல குளோரிஃபை பண்ணிட்டு இருந்தாங்க. சோ ஒரு பொண்ணு ஒத்துக்கல அப்படின்னா விரட்டி போய் நம்ம பேசிக்கிட்டே இருந்தோம்னா அந்த பொண்ணு அக்செப்ட் பண்ணிக்கிறோம், லவ்ல வந்து இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி குளோரிஃபை பண்ற மாதிரி அந்த மாதிரி டாக்ஸிக்கா தானே அதான் சார். அதை வந்து தப்புன்னு காட்டியிருந்தாங்கல்ல சார். இப்ப டாக்ஸிக்கா இருக்கிற ஒரு பர்சன் அந்த மாதிரி டாக்ஸிக்கா பிஹேவ் பண்றத தப்புன்னு டைரக்டர் காட்டிருப்பாரு. ஆனா மத்த படங்கள்ல வந்து அதெல்லாம் வந்து குளோரிஃபை பண்ணிருப்பாங்க. சோ இப்படி எல்லாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அந்த ஜெனரேஷனுக்கு வந்து அதெல்லாம் ஒரு இப்படிதான் இருக்கணும், பொண்ணுங்கள்ட்ட போய் இப்படிதான் பேசலாம் அப்படின்ற மாதிரி ஒரு 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 தன்மை இருந்திருக்கும். இந்த லவ்வர் மூவி வந்து இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது, ஒரு பையன் இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. சோ அந்த படத்துல எனக்கு ரொம்ப ஒரு அட்டாச்சான ஒரு விஷயம் என்னன்னா, அந்த பையனுக்கு கெட்ட பழக்கம் இருக்கிறதுனால அவன் கெட்ட பையன் ஆயிட மாட்டான். சோ அவன் வந்து அவனுக்கு இருக்கிறது அந்த பொண்ணு மட்டும்தான். அவன் வந்து ரொம்ப கேள்கட்டாம அப்படின்லாம் கிடையாது, ஆனா கெட்டவன். சோ ரொம்ப அந்த பொண்ணை போட்டு டாமினேட் பண்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாமே அந்த பையன் மேலதான் தப்பு அப்படின்ற மாதிரி அந்த லவ்வர் மூவி போயிருக்கும். அந்த எண்ட்லயுமே 2 பேருமே சேராம பிரிஞ்சு போய் இவனோட லைஃப் இவன் பார்த்துட்டு அந்த பொண்ணோட லைஃப் அவன் பார்த்துட்டு போறதுமே ஒரு சரியான எண்டிங்கா தான் நான் ஃபீல் பண்றேன். ஆனா மூவி வந்து ஓடிடிக்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் அந்த பையனுக்கு வந்து ஃபயர் விட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பையன் பண்ணதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு தப்பான புரிதல். அந்த பையன் மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்றதான் அந்த மூவியோட மோட்டிவே. ஆனா ஆடியன்ஸ் வந்து அந்த பையன் மாதிரி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. சோ ஆடியன்ஸ் நிறைய பேர் வந்துட்டு மணிகண்டன் என்ன ரோல் பண்ணிருப்பாரோ அந்த மைண்ட் செட்ல தான் இருக்காங்க ரிலேஷன்ஷிப்ல. இது ஆக்சுவலி வந்துட்டு தியேட்டரிக்கலா வந்துட்டு இந்த படம் வந்துட்டு அந்த அளவுக்கு பெருசா போகல. பட் ஆனா நம்ம 2 பேருக்கும் ரொம்ப பிடிச்ச படம், ஃபேவரட்டான படம். எனக்கு இந்த படத்துல எனக்கு ரொம்ப என்ன பிடிச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த படம் வந்துட்டு செல்ஃப் ரியலைசேஷன் அவங்க கிட்ட வரும். அதாவது எண்டிங்ல வந்துட்டு உங்க அம்மாவுக்கு இந்த மாதிரி நடந்திருந்தா உங்க அப்பா திருப்பி வந்தா உங்க அம்மாவோட நீ சேர விடுவீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க வந்து ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் பாயிண்ட் குள்ள போவோம். அதாவது ஓகே நம்ம அதாவது சில குணங்கள் நம்ம மாற முடியாது, பிகாஸ் நம்மளோட வளர்ப்பு அந்த மாதிரி தான் நம்ம ப்ராடக்ட் ஆயிருப்போம். நம்ம சொசைட்டில இருந்தே அப்படிதான் நம்மளை பார்த்து வளர்ந்துருப்போம். சோ நான் வந்து மாற மாட்டேன், நான் இதே குணத்தோட தான் இருக்க போறேன். ஆனா நீ நல்லா இல்ல, சோ நீ நல்லா இருக்கணும்னா நான் உன்னை விட்டு விலகி போனாதான் நீ நல்லா இருப்ப. ஆனா அந்த இடத்துல வந்துட்டு அவன் ரியலைஸ் ஆகி போனதுக்கு அப்புறம் திருப்பி அவன் எனக்கு வேணும்ன்ற ஒரு உணர்வு அவளுக்கும் கிரியேட் ஆயிடும். அதனாலதான் அவங்க அந்த ட்ரிப் முடிச்சுட்டு விட்டுட்டு போகும்போது அவங்க வந்துட்டு அவன் ஹெல்ப் பண்ணி அழுகும் போது ஒரு செகண்ட் அவன் மேல அதுக்கப்புறம் இதுக்கு மேல நம்ம இங்க கட்டி பிடிச்சிட்டு திருப்பி நம்ம ரிலேஷன்ஷிப்ல போயிடுவோன்னு அவன் அந்த இடத்துல கட் பண்ணிட்டு அவன் திருப்பி அதே சீனை தான் திருப்பி கிளைமேக்ஸ்லயுமே வந்துட்டு அந்த காஃபி ஷாப்ல கூட நீங்க பாத்தீங்கன்னா அவன் போயிட்டு அவங்களை மீட் பண்ணி பேசிட்டு இருக்கும் போது டக்குன்னு அவன் பையன்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிடுவான். ஏன்னா அதுக்கு மேல அவங்க பேசிக்கிட்டாங்கன்னா திருப்பி அவங்க அந்த ரிலேஷன்ஷிப்ல ஃபாலோ ஆயிடுவாங்கன்ற ஒரு பயத்துல எங்க இருந்தாலும் அவங்க நல்லா இருக்கணும். அதாவது ரிலேஷன்ஷிப்ல நம்ம வந்து கூட இருந்துதான் அவங்க சந்தோஷப்படுத்தணும் கிடையாது, அவங்க விலகியுமே அவங்க கிட்ட அந்த சந்தோஷத்தை கொடுக்கலான்றத உணர்ந்த போது அதை அவங்ககிட்ட அதை திருப்பி கொடுக்கணுன்ற போது எனக்கு அந்த படம் வந்து ஒரு டிஃபரெண்டா ட்ரீட் பண்ண மாதிரி இருந்துச்சு. நிறைய பேருக்கு வந்து உங்க ரிலேஷன்ஷிப் இன்னும் மெச்சூரா நீங்க ஹேண்டில் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரியும் இருந்துச்சு. பட் ஆனா சொசைட்டில நிறைய பேர் மணிகண்டன் மாதிரி இருக்கிறதுனால அவங்களே அவங்கள திரையில பார்க்கும்போது அவங்கள வந்து அட்மிட் பண்ணிக்க மாட்டாங்க. நான் கெட்டவன் கெத்தா விட்டுட்டு வந்துட்டான் பாரு, கெத்தா அதுக்கப்புறம் வந்து ஒரு காஃபி ஷாப் போட்டான் பாரு, அது விட்டுட்டு அதையுமே பண்றது பேக் ஃபயர் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்கல்ல. மாமனுக்கு ஒண்ணு நடந்துச்சுல, அதே இதுக்கும் நடந்திருக்கு. என்னதான் ஒரு கிரியேட்டர் வந்து அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல படம் எடுத்தாலும் அதை நான் மாத்தி எடுத்துக்கிறேன்ற மாதிரி நம்ம அதுங்க புரிஞ்சுக்கிறேன். சோ நம்ம லிஸ்ட்ல அடுத்து என்ன படம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா வாழை படம் அப்படின்றது மாரி செல்வராஜோட இந்த வருஷம் வந்ததுல ஒரு சூப்பரான ஒரு மூவி அப்படின்னே சொல்லலாம். சோ பெரிய இம்பாக்ட் கொடுத்தது அந்த படம் எனக்கு. சார் அந்த படம் உங்களுக்கு எப்படி எந்த அளவுக்கு ஃபீல் ஆச்சு, எப்படி இருந்தது? அதான் இப்போ வாழை வந்துட்டு ஆக்சுவலி வந்துட்டு நிறைய பேர் நிறைய மாதிரி பேசினாங்க ஆஃப்டர் ஓடிடிக்கு வந்ததுக்கு அப்புறம். ஆனா எனக்கு வந்து ஓடிடிலயுமே நல்லா பார்க்கும் திருப்பி ஒரு ரீவாச் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தியேட்டர்ல பார்க்கும்போது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. பிகாஸ் வந்துட்டு மாரி செல்வராஜ் வந்து அவர் ஏற்கனவே ஒரு ஸ்டேஜ்ல சொல்லியிருக்காரு, பரிவம் பெருமாள் படம் பார்த்துட்டு அதுல இருக்கிற மாதிரியே நீங்க ஏன் அடுத்தடுத்த படங்கள்ல நீங்க காட்டல, மாமன்னன்ல வந்துட்டு வயலன்ஸ் வச்சிருந்தீங்க, கர்ணன்லயும் வயலன்ஸ் வச்சிருக்கீங்க, அப்ப நீங்க வந்துட்டு எப்படி அப்படின்னு கேட்கும்போது வாழைய படமா எடுத்து பாருங்க, அதுக்கப்புறம் நீங்க கர்ணனை 2வது படமா எடுத்து பாருங்க, அதுக்கப்புறம் வந்து பரிகரம் பெருமாள், அதுக்கப்புறமா மாமன்னன் அப்படின்னு ஒரு வரிசைப்படுத்தும் போது டைரக்ஷன்ல நான் இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு வந்து இந்த புரிதல் வந்து எனக்கு ரொம்ப இருந்துச்சு. ஒருத்தன் ஏன் வந்து இந்த பேக்ரவுண்ட்ல இருந்து வந்து ஏன் இந்த வழியை திருப்பி ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கான். இதே மாதிரி படங்களை வந்துட்டு ரஞ்சித்
அடுத்த மாரி செல்வராஜும் அதை எடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது அவருக்கு வந்து ஒரு விசிட்டிங் கார்டு நம்ம கொடுப்போம்ல, இந்த மாதிரி நான் இந்த ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்றேன், இந்த ஹோட்டல்ல ஒர்க் பண்றேன், எப்படி ஒரு விசிட்டிங் கார்டு கொடுக்குற மாதிரி தான் எனக்கு இந்த படம் ஃபீல் ஆச்சு. கம்ப்ளீட்டா நான் இந்த பேக்ரவுண்ட்ல இருந்தாப்பா வந்திருக்கேன், என் வழி இந்த மாதிரி, என் வழியை வந்து நான் உங்ககிட்ட தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அதுக்குமே சில விமர்சனங்கள் இருக்கு. ஏன்னா வழியே எத்தனை நாள் சொல்லிட்டு இருக்குன்றது கிடையாது. அந்த வழியில இருந்து வந்த ஒருத்தன் இன்னமும் அந்த வழியோட நிறைய பேர் இருக்காங்க, நீங்க பாக்குற விதத்தை மாத்திக்கீங்க அப்படின்னு சொல்றதுதான் இந்த படமா நான் பாக்குறேன். அதுல வந்து கிராஃப்டாவுமே வந்து எக்ஸலண்டா இருந்துச்சு. டுவர்ட்ஸ் எல்லாமே இந்த கிளைமேக்ஸ் போறதுக்காக தான் இந்த என்டையர் ஜேர்னியுமே அந்த வாழ்க்கையில அவங்க காட்டும் போது அந்த ஊர்ல வந்து எப்படி அந்த அவங்க அம்மா அப்பா இருப்பாங்க, அந்த இதெல்லாம் வந்துட்டு அதுலயுமே ஒரு நகைச்சுவை இருந்துச்சு. கமல் ஃபேன் ரஜினி ஃபேன் எல்லாம் காமிச்சு ஒரு நல்லாவே ஒரு என்டர்டைனிங் ஃபேக்டரும் இருந்துச்சு. அதே சமயம் வந்துட்டு ஹார்ட் ஹிட்டிங் மூவியாவும் இருந்துச்சு. எனக்கு வந்து இது டெஃபினட்டாவே ஒரு ஒன் ஆஃப் த ஃபேவரட் மூவி. சோ அடுத்த நம்ம லிஸ்ட்ல என்ன படம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா வேட்டையன். வேட்டையன் வந்து ரஜினி ஃபேன்ஸ்க்கு ஒரு பெரிய டிசாஸ்டரான மூவி தான். ஒரு டைகார் ரஜினி ஃபேனா இருக்கவங்களுக்கு இந்த படம் சுத்தமா ஒர்க் அவுட் ஆகல, எனக்கு பிடிக்கல, தலைவரை ஒழுங்கா காட்டலாம். எந்த படம் எனக்கு நிஜமாவே கிளைமேக்ஸ் போர்ஷனை தவிர என்டையரான படம் எனக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. ரஜினியுமே வந்துட்டு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நல்லாவே யூஸ் பண்ணிருந்த மாதிரி இருந்துச்சு. அவரோட ஆக்டிங் ஸ்கில்ஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கோம். பர்டிகுலரா அதுக்கு எந்த சீன் நான் சொல்லுவேன்னா, நீ வந்து ஒரு ராங்கான ஒரு என்கவுண்டர் பண்ணிருப்பாரு. அமிதாப் பச்சன் வந்து இது ராங்னு சொல்லும்போது அவங்க ரொம்ப கான்பிடண்டா இருப்பாரு, இல்ல நான் கரெக்டா தான் இருந்தேன்னு சொல்லிட்டு வந்து ஓகே நம்ம செக் பண்ணி பார்ப்போம்னு சொல்லும் போது அவரோட அந்த பேனிக்னஸ் வந்துட்டு ஒரு டென்ஷன் கிரியேட் ஆகும் பாத்தீங்களா. அந்த சீன்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து வேற லெவல் இருக்கும். ரஜினி வந்து ஒரு முள்ளு மலரும் அந்த மாதிரி ஒரு ஃபீல்ல அது ஒரு அவர் கொடுத்த ஒரு ஆக்டிங் ஸ்கில்லுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுக்கு மாதிரி இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ வந்துட்டு இந்த படத்துல பேசப்படுற அரசியல், சோ அது வந்துட்டு ஒரு பெரிய ஸ்டார் மூலமா அது வெளியில வரும்போது அதுக்கு கிட்ட இருக்கிற ரேஞ்சே வேற வழிய ரேஞ்சுக்கு போகும். இதுக்கு முன்னாடி வந்து நம்மளோட பார்வை வந்துட்டு அந்த ஏரியாளுங்க எப்படி இருப்பாங்க, இந்த ஏரியாளுங்க அப்படி இருப்பாங்கன்னு சொல்லும் போது இது மாதிரி ஸ்டீரியோ டைப் பண்ணாதீங்க, அந்த ஏரியானா ஏன் கேமரா இருக்காதுன்னு நினைக்கிறீங்க, ஏன் கருப்பா இருந்தா ஏன் அப்படி இருக்காங்க, ஏன் அந்த ஏரியா காரணம் இந்த மாதிரி நீங்க ஸ்டீரியோ டைப் பண்றீங்க, அவங்க ஊர்லயும் அங்கேயும் இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க, அங்கேயும் படிச்சு அப்படின்ற ஒரு டோட்டலாவே கான்செப்ட்லயும் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. இதை பேசின பாலிடிக்ஸ் பிடிச்சிருந்துச்சு, பிளஸ் கிராஃப்டாவுமே பெட்டரா இருந்துச்சு. கம்ப்ளீட் ஞானவேல் மூவியா இல்லாம லைட்டா கொஞ்சம் கமர்ஷியல் பக்கமும் போனனால டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் மட்டும் கொஞ்சம் சொதப்பிடுச்சு. பட் ஓவராலா எனக்கு வந்து நல்லாவே நான் போய் தியேட்டர்ல போய் என்ஜாய் பண்ண படம் தான் அது. நம்ம அடுத்த நம்ம மூவில என்ன லிஸ்ட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா விடுதலை. சோ விடுதலை பத்தி நாங்க ஒரு பெரிய ரிவ்யூ போட்டிருக்கோம். சோ அதை நீங்க பாக்கலன்னா டெஃபினட்டா நீங்க பாருங்க, மேல கார்டு கொடுத்துருக்கோம், டெஃபினட்டா செக் பண்ணி பாருங்க. சோ அடுத்த மூவி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ளூ ஸ்டார். எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு மூவி சார் ப்ளூ ஸ்டார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சார். உங்களுக்கு சார்? ப்ளூ ஸ்டார் வந்துட்டு டெஃபினட்டா அதான் வரிசையா பாத்தீங்கன்னா இந்த அரசியல் பேசுற படங்கள்ல தான் நம்ம இந்த வருஷத்துல நம்மளுக்கு ரொம்ப ஃபேவரட்டான மூவிஸ்லயும் ஆட் ஆயிருக்கு. சோ நம்ம பேசுற அரசியலோ இல்ல நம்ம பேசுற மெசேஜஸோ அது புகுத்துன மாதிரி இருக்கக்கூடாது. இட்ஸ் நாட் அபவுட் கருத்து நல்லா இருக்கு படத்தை கொண்டாடிடுவாங்க அப்படின்லாம் கிடையாது. அதுல எப்படி வந்து திரைக்கதை அமைச்சிருக்காங்க, கதை எப்படி இருக்கு, அதோட டோட்டலா வந்துட்டு அந்த ஸ்டோரி டெல்லிங் விதம் எப்படி இருக்கு, மிச்சப்படி எல்லா கிராஃப்ட் எப்படி ஒர்க் அவுட் பண்ணிருக்காங்க, இதெல்லாம் தான் அந்த படத்தை வந்து சக்சஸ் ஃபெயிலியர்னு ஆக்குது. ஏதாவது ஒரு நல்ல கருத்து இருந்துட்டா அதை சப்போர்ட் பண்ணிடணும் அப்படின்னு சில பேர் பேசிட்டு இருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. நல்ல கருத்தை ஆதரிக்கிறோம், பட் அதே சமயம் படமும் ஒரு நல்ல ஒரு கிராஃப்டா வந்துச்சுன்னா தான் ஆடியன்ஸ் டெஃபினட்டா என்ஜாய் பண்ணுவாங்க. சோ அந்த மாதிரி ஒரு நல்ல மெசேஜோட நல்ல கிராஃப்டோட வந்த படம் தான் ப்ளூ ஸ்டார். இன்னும் பெரிய டேரக்டரோட பையனுக்கு ஒரு நல்ல படம் அமையல அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கும்போது இது ஒரு நல்லாவே அவரோட ஆக்டிங் ஸ்கில்ஸ்க்கும் சரி அவரோட பொட்டன்ஷியலுக்கு நல்லாவே இருந்துச்சு அந்த மூவி. அதே மாதிரி அசோக் ஷெல்லான் அவரும் அவரோட பாட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாரு. சோ அவரோட சாய்ஸ் ஆஃப் ஃபிலிமிங்கும் சூப்பரா இருக்கு. சோ படமா நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. இன்னொரு ஒரு பெஸ்ட் மூவி ஃபார் 2024. அடுத்த நம்ம லிஸ்ட்ல என்ன படம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா கிளப்பர் பந்து. சோ அடுத்தடுத்து பேக் டு பேக் நம்ம வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் நம்ம மூவிஸ் கிரிக்கெட் சொல்றோம். சோ வந்து இதுவும் கிட்டத்தட்ட ஒரு ப்ளூ ஸ்டார் காலத்துல இருக்கிற அதே படம் தான், பட் ட்ரீட் பண்ணிருக்கிற விதம் வந்து டெஃபினட்டாவே இருப்பாங்க. இப்ப இந்த ஸ்டோரி வந்து எழுதப்பட்ட விதம் பாத்தீங்கன்னா யார் மூலமா அந்த கதை போகுதுன்னு பாத்தீங்கன்னா ஹரிஷ் கல்யாண் மூலமா தான் போகுது. பட் ஆனா அந்த படத்துல வந்து அட்டகத்தி தினேஷ் உள்ள வந்ததுனால அந்த கேரக்டருக்கும் வெயிட்டேஜ் ஏறி அந்த படத்தை வந்து அவரோட ரோல் வந்து ஒரு மாசா ஒரு கிரியேட் பண்ணிருப்பாங்க. கதை வந்து ஹரிஷ் கல்யாண். நீங்க படத்தோட ஸ்டார்டிங்லயே நீங்க பாத்தீங்கன்னா ஹரிஷ் கல்யாண் சைல்ட்ஹுட்டா இருக்கும்போது ஏன் அந்த டீம்ல ஆட் ஆகல, சோ அந்த டீம்ல இந்த டீம்ல ஆட் பண்றதுக்காக அவர் பண்ற சில விஷயங்கள் சோ அது நடந்துச்சா நடக்கலையான்றது
அப்படிங்கறது அந்த படத்தோட மொத்த கதை. இப்போ வந்து அது இந்த படத்துக்கு தினேஷ் இல்லாம வேற எந்த ஆர்டிஸ்ட் போட்டிருந்தாலுமே அந்த படம் வந்து ஒரு ஹரிஷ் கல்யாண் படமா தான் இருந்திருக்கும். பட் தினேஷ்னு வந்ததுக்கு அப்புறம் அது வந்து அவர் ஒரு ஷோ ஸ்டீலர் தான். கண்டிப்பாவே வந்துட்டு அந்த புட்டு வச்ச சாங் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய தியேட்ரிக்கல் மொமெண்ட்ஸ் வந்து அந்த கேரக்டருக்கு கிரியேட் பண்ணிருந்தாங்க. அந்த கேரக்டருமே அவர் வந்து எக்ஸ்ட்ரானரியா ஹேண்டில் பண்ணிருந்தாரு. எந்த ஒரு எக்ஸ்ட்ரீமா வந்து அந்த ஸ்போர்ட்ஸ்ல அவர் வந்து அந்த கேம் விளையாடுறதா இருக்கட்டும், பேடு போட்டு விளையாடணும் போது அவர் கிணறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் திருப்பி பேடு இல்லாம விளையாட முடியும்னு சொன்னா அவர் கம்பேக் கொடுக்கும் போது அவரோட ஆட்டிடியூடா இருக்கட்டும், அப்புறம் அவர் மனைவி கிட்ட வந்துட்டு டெஃபினட்டா அவர் இல்லாத போது அவர் பரிதவிச்சது எல்லாமே எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ஆக்டிங். கல்யாணுக்குமே வந்து ஒரு நல்ல மூவி தான் 2024ல. அவருக்கு வந்து லாஸ்டா பார்க்கிங் ஒரு படம் கொடுத்தாரு. இந்த படம் இந்த வருஷம் வந்துட்டு லவர் வந்து எங்களுக்கு வந்து இந்த படம் நல்லாவே ஒர்க் ஆயிடுச்சு. அடுத்த நம்ம லிஸ்ட்ல என்ன படம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா தங்கலான். தங்கலான் பாத்தீங்கன்னா நானே இந்த வீடியோஸ் தான் கிரியேட் பண்ணதுக்கு முன்னாடியே 2-3 வீடியோஸ் தான் நாங்க சும்மா பார்க்கும்போது நிறைய ஒர்ஸ்ட் மூவிஸ்ல இந்த தங்கலான் போடுறோம். அதே மாதிரி படம் வரும்போதே வந்து இந்த படத்துல விக்ரம ஒழுங்கா யூஸ் பண்ணல அப்படின்னு பல விமர்சனங்கள் வந்துச்சு. ரஞ்சித் வந்து சரியா எடுக்கல, பேசினாரு, சரியா பேசிட்டு இருக்காரு, அது இதுன்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசிட்டு இருந்தாங்க. ஒரு பொருளோட அர்த்தம் தெரியாம விமர்சிக்கிறவங்களை பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து அவங்களுக்கு கோவம் ஒரு மாதிரி இந்த விஷயத்தை பத்தி ஒரு தெரிஞ்சுக்க இருக்கு. ரீசெண்டா கூட பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல எது வைரல் ஆகுது, இதெல்லாம் வந்து மக்களுக்கு பிடிக்குது, கொண்டாடப்படுற விஷயங்களை நம்ம படமா ஆக்கணும்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு பான் ஃபிலிம்ஸ் தான் எடுக்கணும் போல இருக்கு. அப்படி பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கருத்தை ஒரு கிராஃப்டா கொண்டு வந்து எடுக்கும் போது அது டெஃபினட்டா நம்ம அப்ரிஷியேட் பண்ணி தான் ஆகணும். புத்தரோட வரலாறா இருக்கட்டும், தங்கலான்ற ஒரு இனத்தோட வரலாறு, அதுக்கப்புறம் பிரிட்டிஷரோட வருகை, இதெல்லாம் கொஞ்சம் ஹிஸ்டரி எனக்கு தெரியும் போது அதோட ஒன்றி நான் அந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு இந்த படம் இவ்வளவு மெசேஜ் வந்து ஒரு இவ்வளவு ஹிஸ்டரி வந்து அந்த படத்துக்குள்ள இருக்கும். ஹிஸ்டரி மட்டும் கிடையாது, ஹிஸ்டரியோட சேர்ந்து ஒரு கிராஃப்டாவுமே அந்த படம் நல்லா கண்டிப்பா. ஆனா நீங்க வரலாறு புரிஞ்சுட்டு இந்த படத்தை பார்க்கறது நல்லது. இல்லனா நீங்க அதே லெவல்ல இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா அது உங்களோட சாய்ஸ். சோ டெஃபினட்டா எங்களுக்கு இந்த படம் வந்து 2024ல ஒரு பெஸ்ட் மூவியா தான் எனக்கு ரொம்ப பெஸ்டான மூவி. அடுத்த நம்ம மூவி லிஸ்ட்ல என்ன படம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா அமரன். சோ அமரன் வந்துட்டு இட்ஸ் லைக் சொல்லுங்க, நீங்க அந்த அமரன் படம் பார்க்கும்போது உங்களுக்கு என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சுங்க? நான் ஃபர்ஸ்ட் அமரன் ஆப்வியஸா எனக்கு தெரியும் சிவகார்த்திகேயனோட ஒரு பெரிய கம்பேக்டா இருக்கும் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரியே மூவியோட கிராஃப்டாவும் சரி. ஸோ நான் ஆப்வியஸா என்ன நினைச்சேன்னா, ஸோ அந்த ஆர்மில எல்லாம் நடக்கிறத மட்டும் தான் காட்டுவாங்க போல அப்படின்னு தான் நான் நினைச்சு போய் உட்காந்தேன். சாய் பல்லவியோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து போனது வந்து எனக்கு ரொம்பவே கனெக்ட் ஆயிருந்தது சார். ஸோ ஒரு ஃபேமிலியே, ஒரு ஆர்மி மேனோட ஃபேமிலியே பார்த்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆனது. நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா, ஸோ ஆர்மினா ஃபுல்லா ஃபைட் அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஸோ ஃபைட்டுக்கு ஃபைட் ஆகும், அண்ட் தென் கனெக்ட் எமோஷனுக்கு எமோஷன் ஆகும். ஸ்பெசிபிக்கா ஒரு சீன்லலாம் ஆர்மில இருந்து வந்து ஒரு 40 மினிட்ஸ் மட்டும் அவங்க ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அந்த ஏர்போர்ட்ல இருந்து போற சீனா இருக்கட்டும். ஸோ லைக் 2 பேருமே அந்த கேரக்டராகவே வாழ்ந்தது வந்து ஸோ செம்ம ஒரு மேக்கிங். இந்த இயர்ல வந்து ஒரு பெஸ்ட் மூவி அப்படின்னே சொல்லலாம் சார் அமரன். அதான் இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும் போதே இதுக்கு முன்னாடியே வந்து சிவகார்த்திகேயன் வந்து ஒரு கேமியோ கொடுத்திருப்பாரு கோட் படத்துல. அதாவது துப்பாக்கியை கையில் பிடிங்க சிவா சொல்லிட்டு படம் ரிலீஸ் ஆகும் போதெல்லாம் துப்பாக்கி வேலை செய்யுதா இல்லையான்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சில விமர்சனங்கள் இருந்துச்சு. பிளஸ் ராஜ்கமலோட ப்ரொடக்ஷன்ஸ் நீங்க சொல்ற மாதிரி அதே தான். நான் வந்து ஒரு ஆர்மி மூவி, அது வந்து ஒரு ஆர்மி மூவி, ஒரு சோல்ஜர் வந்து ஒரு போராட்டத்துல செத்து போயிட்டாங்க, அது பேஸ் பண்ணி தான் படம் இருக்கும் அப்படின்னு நினைச்சா இது கம்ப்ளீட்டாக ஒரு லவ் ஸ்டோரியா ட்ரீட் பண்ணிக்கிறது வந்துட்டு டெஃபினட்டா வந்து அந்த எமோஷன்ஸ் கனெக்ட் ஆயிருச்சு. லாங் டிஸ்டன்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. இப்ப வந்து இந்த படம் எனக்கு பார்க்கும்போது என்னோட சைல்ட்ஹுட் வந்து ரொம்பவே ஞாபகப்படுத்துச்சு. பிகாஸ் எங்க அப்பா டோட்டலா கல்ஃப்ல ஒர்க் பண்ணவர். சோ எங்க அம்மா அப்பா வந்து மேக்சிமம் வந்து இந்த மாதிரி இப்ப வச்ச போன் இருக்கு, அப்புறம் வந்து கம்ப்யூட்டர் சென்டருக்கு போய் அங்க போய் எங்க அப்பாவோட சேட் பண்றது. அப்புறம் எங்க அப்பா வந்துட்டு வருஷத்துக்கு ஒரு 15 நாள் தான் இந்த மாதிரி வருவாரு. சோ இது எல்லாமே எங்களுக்கு வந்து எனக்கு ரொம்பவே அது எமோஷனல் கனெக்ட் வந்துட்டு நாட் ஒன்லி ஒரு ஆர்மி மென்னுக்கு கிடையாது, லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் வந்து நிறைய பேருக்கு இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு இது இருக்கும். ஏன்னா அதே மாதிரி ஆர்மில தான் ஒருத்தவங்க இறந்து போவாங்க அப்படின்லாம் கிடையாது. ரோட் டிராபிக் ஆக்சிடென்ட், ஃபேக்டரியில ஆக்சிடென்ட்ஸ் இருக்கட்டும், ஏதாவது ஒரு கண்டிஷன்னால அந்த ரிலேஷன்ஷிப்பை மிஸ் பண்ணும்போது அவங்களோட உணர்வை வந்து நம்ம இந்த படத்துல வந்து ரொம்பவே ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சிச்சு. டெஃபினட்டா ஹைலி அப்ரிஷியேட் பண்ணோம்னா இந்த படத்தை சாய் பல்லவி மேம் அவங்களை டெஃபினட்டா அப்ரிஷியேட் பண்ணோம். அண்ட் சிவகார்த்திகேயனும் வந்துட்டு அந்த கமர்ஷியல் லீக்குள்ள இப்படி ஒரு நல்ல மூவி மூலமாவும் உள்ள போலாம். அதாவது ஒரு மாஸ் மசாலா படம் மூலமா தான் நம்ம வந்து
ஒரு 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 300 crores 400 crores பண்ணணும்னு கிடையாது. ஒரு நல்ல படம் எடுத்தா கூட 300 crores பண்ணலாம். எக்ஸ்ட்ராடினரி மூவி. சோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து நெட்ஃபிளிக்ஸே வந்துட்டு அவங்களோட ஓடிடி ரிலீஸ் டேட்டையும் தள்ளி படமாவும் சோ நம்ம அடுத்த நம்ம லிஸ்ட்ல இருக்கிற படம் என்னன்னு பாத்தீங்கன்னா மெய்யழகன். எனக்கு இந்த படம் வந்து என்ன ஒரு ஃபீல் கொடுத்துச்சுன்னா, அது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 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 ஊட்டி கொடைக்கானல் இல்லாட்டினா ஏதாச்சும் ஒரு நல்ல ஒரு தனிமையான இடத்துக்கு போயிட்டு ஒரு நல்ல ஒரு இயற்கை காட்சிகளை ரசிச்சுட்டு வந்தா ஒரு ஒரு உணர்வு கொடுக்கும்ல, அந்த மாதிரி ஒரு உணர்வை தான் எனக்கு இந்த படம் கொடுத்துச்சு. அதாவது நான் வந்து அந்த அவங்க 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க அந்த படம் பூரா. இப்ப இருக்கிற ஆடியன்ஸ்க்கு வந்து அந்த படம் நிறைய பேர் பூமர் படம் அப்படின்னு சொல்லிட்டு மெயினா அந்த ரீல்ஸ் ஷார்ட்ஸ் இதெல்லாம் நாங்க காரணமா பாக்குறோம் நாங்க. ஆனா அந்த படம் வந்துட்டு அவங்க 2 பேருக்குள்ள நானும் ஒரு கான்வர்சேஷன்ல உட்காந்து பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் எனக்கு இந்த படம் கொடுத்துச்சு. அதனால டெஃபினட்டா லைக் எப்படி சொல்றது, ஒரு பேசுறது இதெல்லாம் நம்ம இப்ப கம்மி ஆயிடுச்சு. இப்ப போன் பார்த்துட்டு நோண்டிட்டே அப்படியே உட்காந்துட்டு இருக்கோம். சோ வந்து நம்மளோட லிசனிங் கெப்பாசிட்டி கம்மி ஆயிடுச்சு. அதனால இந்த படம் நிறைய பேருக்கு ஒர்க் அவுட் ஆகும் போயிருக்கலாம். பட் டெஃபினட்டா இந்த மாதிரி ரீடிங் ஹேபிட்ஸ் இந்த பாட்காஸ்ட் கேட்கறவங்களுக்கு எல்லாம் வந்து கொஞ்சம் லிசனிங், அது எப்பவுமே நம்ம வந்துட்டு ஒரு விஷயத்துக்குள்ளேயே மூழ்கிடக்கூடாது. சோ இந்த மாதிரி சில ஹேபிட்ஸ் நம்ம மெயின்டைன் பண்ணிக்கணும். சோ இதெல்லாம் எங்களுக்கு இருக்கிறனால ஆப்வியஸா நாங்க இந்த படத்தை வந்து நல்லாவே ரசிச்சு பார்த்தோம். அதாவது நிறைய சீன்ல ரொம்பவே தேம்பி ரொம்பவே ஃபீலிங்கா சைக்கிள் அந்த ஸ்டோரி கார்த்தி ஆரம்பிக்கும் போதெல்லாம் நரேஷன் ஆரம்பிக்கும் போதெல்லாம் அன்கன்வர்ஷன் தான் சார் நான் பார்த்தேன். சின்ன சின்ன ஹியூமரா அவங்க சுத்தம் பண்ணி அப்படின்னு சொல்றதா சின்ன சின்ன ஊர் சைடு அப்படிதான் பேசுவோம். குளிக்கலாம் போட வச்சுக்கோங்க. எங்க பெரியம்மா வந்துட்டு நல்லா குட்டி குட்டிலாம் தேய்ச்சி மாதிரிலாம் வந்துட்டு பேசுவாங்க. ரொம்ப பேசுறீங்க மாதிரி இருக்கும். ஆனா அவங்களாம் ஊர் சைட்லாம் அப்படிதான் இருப்பாங்க. அவங்க எல்லாம் வந்துட்டு ஒரு உடம்புல இருக்கிறது தானே அதுதான் சொல்றேன். சிட்டிக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ஒரு போயிட்டு ஊருக்கு போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. கண்டிப்பா சார். நிஜமாவே யாராச்சும் மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா எக்ஸ்ட்ராடனரி மூவி. சோ அடுத்ததா நம்பர் 1ல இருக்கிற மூவி வந்து மகாராஜா. கில்லனோட ஒரு சூப்பரான ஒரு சம்பவம் தான் சொல்லணும் சார். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் தியேட்டர்ல பார்க்கும்போது பொறுமையா பார்த்துட்டே இருந்தேன். விஜய் குப்பத்தொட்டிய காணான்னு நான் சிரிச்சிட்டு என்னடா குப்பத்தொட்டிய காணா என்னடா இது, என்னடா ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் என்னடா தெரியாம இந்த படத்துக்கு வந்து உட்காந்துட்டோம். காமெடி இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. இந்த போலீஸ் ஸ்டேஷன் காமெடி இது எல்லாமே நல்லா இருந்தது, சிரிச்ச வாய்ப்போம்ல. ஆனா ஒரு கதையே புரியலையே, இது என்னடா இது குப்பத்தொட்டி லட்சுமின்றான். குப்பை கூட இல்லையா? குப்பை கூட இல்லையா? அது காசு நல்ல 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 ஹியூமர் எல்லாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சார். பட் ஆனா நம்மளுக்கு என்ன டைரக்ஷன்ல இந்த படம் போகுதுன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நமக்கு தெரியாது சார். ஏன்னா ஒருத்தன் வீட்டுல போய் கொள்ளடிக்கிறாங்க, இவன் ஆனா குப்பை இது வந்து அந்த வீட்டுல இருக்கு. என்னடா அது அப்படின்னு டைம் லைன் வச்சு பயங்கரமா படத்துல செகண்ட் ஹாஃப் வரேன் எனக்கு லிட்டரலி என்னடா இது என்னடா பண்ணி வச்சீங்க அப்படின்ற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு நான் லீனியர்ல பெஸ்ட் ஸ்கிரீன் பிளே தான் நம்ம இந்த படத்தை பார்க்கலாம் சார். இது வரைக்கும் அந்த தமிழ் சினிமால இது நல்ல மூவி சார். ஸ்டில் அந்த கியூரியாசிட்டி கிரியேட் பண்ணிருக்கிறதும் நல்லா பண்ணிருந்தாங்க இந்த படத்துல வந்துட்டு. அண்ட் ஆல்சோ அந்த கிளைமேக்ஸ்ல ஒரு மேட்டர் வந்து ஒர்க் அவுட் பண்ணிருப்பாங்க. சோ கடைசி வரைக்குமே நான் சொல்லவே மாட்டான். 2 பேருக்குமே ரிவீலே ஆயிடுது. ஆனா அவன் லேட்டரா அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் அது ரியாக்ட் பண்ற சீன்லாம் வந்து சூப்பரா அவரோட ஆக்டிங், அது வந்து அவர் காமிச்ச ஒரு ஷேடே வந்து வேற மாதிரி டிஃபரெண்டா இருந்துச்சு. அவர் எப்ப பார்த்தாலும் காமெடி ஜேர்னல்லே காட்டுவாங்க. இது வந்துட்டு அது வந்து அது அந்த சீன் வந்துட்டு அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி நல்லாவே. அதே மாதிரி இந்த பாய்ஸ் படத்துல நினைச்ச அந்த கேரக்டர் அவருக்குமே ரொம்ப நாளாவே அவர் ஃபீல்ட் அவுட் ஆகி நிறைய யூடியூப் சேனல்ஸ் இன்டர்வியூ பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறமா பார்த்தா கிட்ஸுக்கு அவருக்கும் ஒரு நல்ல கம்பேக். ஆப்வியஸா எல்லாருக்குமே அந்த படத்துல நடிச்ச எல்லாருக்குமே ஒரு சூப்பரான ஒரு கம்பேக். விஜய் சேதுபதிக்குமே அந்த படத்துல ஒரு நல்ல கம்பேக் சார். சோ இந்த வருஷம் அவருக்கு 2 நல்ல அமைஞ்சிருக்கு. சோ எஸ் கைஸ், இந்த ஷோவோட எண்டுக்கு வந்துட்டோம். சோ நாங்க எங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான 10 மூவிஸை நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிருக்கோம்.